போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, வரலாறு 2016 முதல் 2022 வரை டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களுள் ஐம்பெருங்குழுவில் உறுப்பினர் அல்லாதவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, கருவூல அதிகாரி. அஷ்டதி கஜங்களில் இல்லாத ஒருவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, சாயனா. பாக்யான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். சரியான விடை ஆப்ஷன் டி, இரண்டாம் சந்திரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, குமாரகுப்தர். சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, அலகாபாத் தூண் கல்வெட்டு. வரிசை 1 உள்ளதை இரண்டாம் வரிசையுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். வரிசை 1 காளிதாசர், ஆரியப்பட்டர், பாஸ்கரா, வராகிமிகிரர். வரிசை 2 லகு பாஸ்கரையா, பஞ்ச சிதாந்திகா, ஆரியப்பட்டியம், ரிது சம்ஹாரம். இது கூட மேட்ச் பண்ணினாக்கா காளிதாசர் பார்த்தினாக்கா ரிது சம்ஹாரம், ஆரியப்பட்டியா பார்த்தினாக்கா அவர் எழுதுந்து ஆரியப்பட்டியம், அப்புறம் பாஸ்கரா பார்த்தினா லகு பாஸ்கரையா, வராகிமிகிரர் பார்த்தினாக்கா பஞ்ச சிதாந்திகா. இதுபடி பார்த்தீங்கன்னா 4, 3, 1, 2. அப்புறம் 4, 3, 1, 2 எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி சரியான விடை. வாக்பதர் எழுதிய நூல். சரியான விடை ஆப்ஷன் பி, அஷ்டாங்க சங்கிரகம். பான்ஸ்கரா கல்வெட்டில் உள்ள கையொப்பம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, அர்ஷர். இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி, சமுத்திரகுப்தர். கிபி 1526 ஆண்டு இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டது நினைவாக பானிப்பட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, காபுல் பாக். கீழே குறிப்பிட்டவர்களில் கிரேக்க நாட்டின் தூதுவராக பாடலிபுத்திரத்திற்கு வந்தவர்கள் யார்? சரியான விடை மெகஸ்தனிஸ், டெய்மேகோஸ், டைனோசியோஸ். அதாவது ஆப்ஷன் பி சரியானது. 1, 3, 4 இவங்க 3 பேரும் கிரேக்க நாட்டின் தூதுவராக பாடலிபுத்திரத்திற்கு வந்தவர்கள். அசோகரை மனமாற்றம் செய்து புத்த மதத்தை தழுவச் செய்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, உபகுப்தர். பிருக சம்ஹிதையின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, வராகமிகிரர்.
குப்த பேரரசின் தேசிய சின்னம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி கருடன். ரத்னாவளி என்ற நாடகத்தை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அர்ஷர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ஆல்ரெடி பார்த்த கேள்வி தான் இது, ரிப்பீட் ஆயிருக்கு. ஆப்ஷன் சி குமாரகுப்தர். விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர். டேஷ் என்பவர் முதலில் நாலந்தா விஹார் என்பதை நிறுவினார். சரியான விடை ஆப்ஷன் சி அசோகர். அசோகர் தான் நாலந்தா விஹார் என்பதை நிறுவினார். சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு? சரியான விடை ஆப்ஷன் பி அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு. கீழ்கண்ட துறைமுகங்களில் குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி தாம்ரலிப்தி. போக்கெரோக்கி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பாக்கியான். அலகாபாத்தில் கிடைக்கப்பெற்றுள்ள குப்த கல்வெட்டுகள் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர். கணக்காயர் என்ற பெயர் எதை குறிப்பிடுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி ஆசிரியர்கள். கீழ்காண்பனவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை? பொருந்தப்படாத எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி தனுர்வேதன்றது வானவியல்ன்றது தப்பு, அதுதான் பொருந்தப்படாதது. சரிங்களா? மற்றதுல ஆயுர்வேதன்றது மருத்துவம் சரி, காந்தர்வ வேதன்றது இசை, சிலம்ப வேதன்றது கட்டிடக்கலை. அடுத்து சொருப்கானா என்ற சொல் எதை குறிக்கிறது? சரியான விடை ஆப்ஷன் சி நாணய சாலை. எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் சி குப்தர்கள். பின்வருவனற்றுள் விசாகதத்தரால் எழுதப்பட்ட 2 நூல்கள் எவை? சரியான விடை முத்திர ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். அதாவது ஆப்ஷன் ஏ சரி. 2 மற்றும் 4 2 நூல்கள் ஆகும். குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது? தவறான வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹரிசனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார். அதுதான் தவறானது. சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர்? சரியான விடை ஆப்ஷன் பி அஸ்வகோஷர். யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது? சரியான விடை ஆப்ஷன் டி 2ஆம் சந்திரகுப்தர். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார்?
சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர். புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். பஞ்சசிதாந்திகா என்ற 5 வானியல் அமைப்புகளை தொகுத்தவர்? சரியான விடை ஆப்ஷன் பி வரஹமிகிரர். காவிய தரிசனம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி தண்டின். அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் இவரது அமைச்சர் ஆவார்? சரியான விடை ஆப்ஷன் டி அரிசேனர். கீழ்வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக புரிந்துள்ளது? சரியாக புரிந்துள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி அர்ஷசரிதம் பாணர் எழுதியது. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்ட வரிசை 1 மற்றும் வரிசை 2 அட்டவணையை பொறுத்துக. வரிசை 1 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நபர், வரிசை 2 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டயம். வரிசை 1 பார்த்தலாம் ஆரியப்பட்டையா, ஸ்கந்தகுப்தர், சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர், காளிதாசர். இவங்க கொடுக்கப்பட்ட பட்டயங்கள், இவங்களுக்கு என்னென்ன பட்டயம் கொடுத்தான்றது பார்க்கலாம். மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டையாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் நியூட்டன், அதுக்கு நிறைய மேட்ச் ஆகுது. ஸ்கந்தகுப்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ. இரண்டாம் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னாக்கா சாகர்களை அழித்தவர். காளிதாசர் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். அப்பனாக்கா 1, 2, 3, 4 இதே போல தான் ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? அப்பனா ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து பொறுத்துக. மன்றம், சப்தாங்கா, என்பேராயம், பொதியியல். மன்றம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூடுகை நடத்தும் இடம். சப்தாங்கன்றது 7 பிரிவுகள். என்பேராயம்ன்றது நிர்வாக குழு. பொதியல்ன்றது பொது இடம். அப்பனாக்கா 3, 4, 2, 1 3, 4, 2, 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியா பொருந்தது. அதுதான் மன்றம்னாக்கா எல்லாரும் கூட்டுற இடம் தான் மன்றம்னு வச்சுக்கலாம். பொதியல் போக்கு போ ஞாபகம் வச்சுங்க, பொது இடம். சப்தாங்கன்றது 7 பிரிவுகள். என்பேராயம்ன்றது நிர்வாக குழு. எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல்வெட்டை வெளியிட்டார்? சரியான விடை ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். அடுத்ததாக மெக்ராலியில் குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர். கீழ்வரும் முற்கால நகரங்களில் ஒன்றினை பற்றி சீன யாத்திகர் பாக்கியான் குறிப்பிட்டுள்ளார். சரியான விடை ஆப்ஷன் ஏ வைஷாலி. வைஷாலி நகரத்தை பத்தி தான் பாக்கியான் குறிப்பிட்டுள்ளார். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. மகா பாலதி கிருத, மகா ஸ்வபதி, மகா பிலுபதி, மகா தண்டநாயக். இதை மேட்ச் பண்ணனா என்னென்ன பதவின்றது மேட்ச் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா மகாபால கிருதன்றது படைத்தளபதி, மகஸ்வபதின்றது குதிரை படை தளபதி, மகா பிலுபதின்றது யானைப்படை தளபதி, மகா தண்டநாயக்கின்றது தலைமை நீதிபதி. அப்பனாக்கா 2, 1, 4, 3
சரியா பொருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி. கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியது யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பார்னெட். மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, வெளியுறவு அமைச்சர். சுமந்த் என்பவர் வெளியுறவு அமைச்சர். குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் யாது? சரியான விடை ஆப்ஷன் சி, தாமிரலிப்தி. இது வணிகம் செய்வதற்கு மிக முக்கியமான துறைமுகம். யார் காலத்தில் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில். குப்தர் காலத்து நிலங்கள் கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொறுத்திடுக. சேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி. பொறுத்துனா சேத்ரான்றது வேளாண்மைக்கு உகந்த நிலம். அடுத்து கிலான்றது தரிசு நிலம். அப்ரகதான்றது வனநிலம். வஸ்தின்றது குடியிருப்பதற்கு உகந்த நிலம். 2, 1, 4, 3 இது எது மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து பொருத்தமில்லாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். சுபான்றது சிப்பாசாலர், சர்கார்ன்றது பௌச்தார், பர்கானான்றது சித்தார், கிராமம்ன்றது பக்ஷி. இதுல எது பொருத்தம் இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராமம்ன்றது பக்ஷின்றது தான் பொருத்தம் இல்லாதது, மற்ற எல்லாம் பொருந்திருக்கு. அப்பனாக்கா சரியான விடை ஆப்ஷன் டி, 4 மட்டும் பொருத்தம் இல்லாதது. ஹீனர்களின் டேஷ் ஆட்சியின் பொழுது இந்தியா மீது படையெடுத்தார்கள். சரியான விடை ஆப்ஷன் சி, ஸ்கந்தகுப்தர். அடுத்த கேள்வி, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த மன்னர். சரியான விடை ஆப்ஷன் பி, 2ஆம் சந்திரகுப்தர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.